ஹே காய்ஸ், சாட்டர்டே ஈவினிங் என் கசின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போற பிளான் இருந்துச்சு. கடைசியா என் பாப்பா கொஞ்சம் லேட் பண்ணிட்டா வீடு ஷிஃப்ட் பண்ற வேலையில. ஓகேன்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். அவ வர வரைக்கும் ஈஸி பைல ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லி சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். மேடம் வேலையை முடிச்சுட்டு வந்து கால் பண்ணாங்க. நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு உடனே பாண்டி கிளம்பிட்டோம். சித்திக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி செப்பல் வாங்க தான் வந்திருந்தோம். செப்பல் வாங்க வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷன் வர, சித்திக்கு பத்துமா பத்தாதான்னு வர தெரியல. நாங்க குழப்பிக்கிறத பார்த்து எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்கு, நாளைக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆர்த்தோ செப்பல் வாங்கிட்டு பானிபூரி கடைக்கு ஸ்ட்ரெயிட்டா வண்டி விட்டுட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ட்ரை பண்றாங்க. நான் கசின் கூட என் அக்கா கூட அடிக்கடி வந்து இங்க ட்ரை பண்ணிருக்கேன். பானிபூரினாலே இந்த ஸ்பாட் தான், வேற எங்கேயுமே போக மாட்டோம். ஃபைனலா இந்த லாஸ்ட் பீஸ் சுக்கா மசாலா பூரி தருவாங்க. அது செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த ஸ்பாட்ல பானி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்றேன்னா மசாலாவும் கண்டிப்பா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு தான் வருவேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்பாட்டை நல்லா பழக்கப்படுத்தி விட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது என்னமோ தெரியல, இந்த பானிபூரி மேல மட்டும் அவ்வளோ கிரேஸ். அப்படியே எனக்கு சூப்பர் மார்க்கெட் போற வேலை இருந்துச்சு. ஸோ பக்கத்துல போத்தீஸ் இருந்ததுனால போத்தீஸ்குள்ள போயிட்டோம். கிறிஸ்மஸ் வரதுனால போத்தீஸ் என்ட்ரன்ஸ்ல கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு மேல சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். அப்படியே வீட்டுல ட்ரெண்டிங் பிரெட் பீஸா பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு தான் பொருள் வாங்க வந்திருந்தோம். அப்படியே தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு பில் போட்டு கீழே வந்தா இவங்க சாரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவளுக்கு இந்த ரெண்டு கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா அந்த ஒயின் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிளவுஸ் அங்கேயே கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பிளவுஸ் பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வந்து ஒயின் கலர் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி மெரூன் கலருக்கு பில் போட்டு வந்துட்டோம். போத்தீஸ்ல இருந்து வெளியே வரும்போதே டைம் 9:30 ஆயிடுச்சு. ஜெயா எம்போரியம் போய் கொஞ்சம் அக்சரிஸ் பார்க்கலான்ற பிளான் இருந்துச்சு. டைம் 9:30 ஆனதுனால இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா ஃபுட் கோர்ட் வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஃபுட் கோர்ட் வந்துட்டு ஸ்டீம் சிக்கன் மோமோஸ் ஒரு பிளேட்டும், சிக்கன் ஃப்ரைடு பேன் மோமோஸ் ஒரு பிளேட்டும் வாங்கியிருந்தோம். பேன் மோமோஸ்ல ஸ்பைசஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி பயங்கர ஸ்பைசியா கொடுத்துருந்தாங்க. பட் இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு ஸ்பைசியா டேஸ்டா இருந்தது. மோமோஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆப்போசிட்ல புல்லட் பாபிக்குள்ள விங்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தோம். ஆனா சிக்கன் கட்ல சீரியஸ்லி வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஒரு விங்ஸ் பிளேட்ல 6 பீசஸ் விங்ஸ் வருது. அந்த 6 பீஸ்ல 2 to 3 பீசஸ் வந்து லாலிபாப் பீசஸ் தான் வருது. அதை கேட்டா சரியா ரெஸ்பான்ஸும் இல்ல, மிக்சட்ல தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. இல்ல ஆர்டர் பண்ணும் போதே நீங்க 6 பீசஸும் விங்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை சொல்லணுமா. டேஸ்ட்டும் பெருசா இல்ல. சிக்கன்ல அங்கங்க கருகி இருந்துச்சு. சாப்பிடும் போதே பயங்கரமா கசக்குச்சு வர. ஆனா கேட்கும் போதே விங்ஸ் பிளேட் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா அதுல வந்து மிக்சடா அவங்க லாலிபாப்பும் சேர்த்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு பெருசா யாருக்குமே லாலிபாப் எல்லாம் பிடிக்காது. சோ அதனால சாப்பிட முடியாம தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலா ரெகுலரா சாப்பிட்ற இடத்துல விங்ஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால தான் அந்த கடைக்கு போனோம். ஆனா கடைசியா எதுக்கு போய் சாப்பிட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலா ப்ளூபெரி சோடாவும் மின்ட் லைமும் வாங்கியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியா மின்ட் லைம் குடிக்கும் போது அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க எல்லாமே முடிச்சுட்டு வண்டி எடுக்க போகும்போது டைம் 10:30 கிட்ட இருந்துச்சு. ஆனா 10:30 மாதிரி தெரியல, அவ்வளவு கிரௌட் ஃபுட் கோர்ட்ல. இந்த 10 to 10:30 அப்பா கிட்ட இருந்து பயங்கரமான கால்ஸ் வர, வஷா இருக்கா வீட்டுக்கு பொண்ணு திட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா வஷாவே வீட்டுக்கு போகல. டைம் ஆயிடுச்சு இங்கே தூங்குன்னு சொல்லிட்டாங்க. மேடம் இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை गाइस.